ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடத்தில் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து அவற்றை தட்டி கழித்து விடுகிறாய். பலனை நீ அடைய முடியவில்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன். அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது. இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறங்கி வைத்துவிட்டது. கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய். கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உனது இரக்கமுள்ள குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னத மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம், இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னைப் போல நல்லவர்கள் இப்படித்தான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல. காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். நான் உன்னுடன் முழுமையாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது? இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும். நிறைய சிந்தனை செய்ய வேண்டும். என் பிள்ளையே, எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. என் பிள்ளையே, எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. சகித்து கொள்ள முயற்சி செய். எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு. எதுவும் நிரந்தரமில்லை, எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நிற்பேன். என்னை ஆரம்பத்தில் நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய். ஓடிக்கொண்டே இருந்தாய். கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை, ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய். இதை நினைவில் நிறுத்திக்கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டு இருக்கிறாய். உன்னை வழிநடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவது எனது கடமை. நான் இருக்கிறேன், நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு. என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு. பொறுமையாக இரு. நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக. உன் வழிகளிலெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நினைத்து நீ திகைக்கிறாய். வாழ்க்கையை பற்றிய திகைப்பு எதற்கு? என் பிள்ளையை எப்படி திகைக்க வைப்பேன்? என் பிள்ளையே, நீ முழு மனதோடு என்னை நம்பு. என்னை நம்பியவர்களை நான் எப்போதும் கைவிட்டதே இல்லை. என் குழந்தையே, எனக்கு மட்டும் என் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, என்னால் சமாளிக்க முடியவில்லை என்று புலம்பாதே. பிரச்சனைகள், துயரங்கள், சந்தோஷம், செல்வம், அதிகாரம் எதுவாயினும் அவை அனைத்தையும் கடந்து போகத்தான் வேண்டும். ஏனென்றால் இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும். நம்பிக்கையோடு இரு. உனது எண்ணங்கள் கூடிய விரைவில் நிறைவேறும். சந்தேகமே வேண்டாம். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தைரியத்தை இழந்து விடாதே. நீ நம்பிக்கை இழந்ததால்தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகமாக தெரிகிறது.
எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன்வைத்துக்கொள். உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது. ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது. இனி எல்லாம் நல்லதுக்காகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்லவே உன்னை இவ்வாறு செய்ய பணிக்கிறேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் அன்பு குழந்தை. என் பக்தனுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிகவும் அவசியம். நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு. உனக்காக நான் உன் கடமைகளை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு. நான் அதை பூர்த்தி செய்வேன். உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு. எப்போதும் ஓடி உதவுவாய். ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன் வரவில்லை. அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை. ஏனென்றால் ரசித்து ரசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உன்னைப்போல் யாருமே இல்லை. கொடுத்து பழக்கம் வருந்தி பழக்கம் இல்லை. கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன்னின்று பேச துடிப்பாய். ஏன் இப்படி நீ துடிக்கிறாய்? நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு. வாழ்க்கையில் அனைத்தையும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய். உனது விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ வினவும் என் நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் என்று இப்படி செய்து கொண்டு இருக்கிறாய். எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம், கலங்காதே. நான் உன்னை பாதுகாப்பேன். உண்மையான பக்தியொன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி. உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விலக்கி நீ இழந்தது அனைத்தையும் மீண்டும் உனக்கு வந்தடைய செய்வேன். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. காத்திரு. உன் வாயுக்கதவை தட்ட விரைவில் நான் வருவேன். அப்பா நான் இருக்கிறேன், கலங்காதே. உன் வாழ்வு என் கையில். வசந்தம் வரும் உன் வாழ்வில். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.